திட்டமிட்டு பழி வாங்குறாரு தனுஷ் அப்படின்னு நயன்தாரா வந்து கோபத்தில் வெடிச்சிருக்காங்க. நானும் ரவுடிதான் படத்துல இருந்து சில காட்சிகள் அங்கிருந்து அவங்க லவ் ஸ்டார்ட் ஆன மாதிரி அதோட திருமணம் ஆகிற மாதிரி முடிச்சிருந்தாங்க. அது வெட்டிங் ஆல்பம் மாதிரி. இந்த 2 வருஷத்துல என்ன பண்றாங்கன்னா, நானும் ரவிதான் படத்தினுடைய ப்ரொடியூசர் வந்து தனுஷ். அப்போ நீங்க படத்துல இருக்கக்கூடிய காட்சிகளையோ ஃபோட்டோவையோ ஆடியோவையோ எதுவும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு 2 பேருக்குள்ள என்ஓசி வாங்கணும், இல்லைன்னா கேஸ் கொடுங்கிற மாதிரியான வாக்குவாதங்கள் கடந்த 2 வருஷத்துமா 2 தரப்புலையும் மாறி 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 பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டே இருந்துச்சு. தனுஷ் வந்து கார்பரேட் சாக்ஸில் 10 கோடி ரூபா வேணும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காரு. அந்த நோட்டீஸை பார்த்தோன்னே தான் நயன்தாரா வெட்டிச்சு சிதறி 3 பக்கத்தில் ஒரு அறிக்கையை கொடுத்துக்கிறாங்க. கடவுள் மன்றத்தில் நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் ஜெயிச்சிடலாம், கார்பரேட் சாக்ஸ் பிரகாரம் வாங்கி கடவுள் மன்றத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியாது, அவங்க உங்கள் ரசிகர்கள் முன்னால் நீங்கள் அப்பாவியை போல் நடிப்பது மாதிரி ஏற்ற நடிக்காதீங்கன்ற மாதிரி கடுமையாக சாட்டிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தனுஷினுடைய முகம் வந்து நீங்கள் வெளியில் தெரிய ஆரம்பிச்சு. 2 பேருக்குள்ள என்ன இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா, முதல் காரணம் ஈகோ தான். என்னுடைய படம் என்னுடைய பேனரில் நீங்கள் ஏன் பயன்படுத்தாமல் பண்ணுவீங்க ஈகோ. 2வது விக்னேஷ் சிவனுக்கும் தனுஷுக்கும் சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக் பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. ஆனால் லீகலாக பார்க்கும்போது தனுஷ் அவர் பண்ணுறது சரி, அவர் பண்ணுறது என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற பாருங்க. இல்லை, லீகலாக பண்ணால் தனுஷ் பண்ணுறது 100% கரெக்ட். நீங்கள் ஓட்டுக்கு போனால் தனுஷ் சொல்கிற வாதம் தான் எடுபடும். தனுஷ் கேட்குற அமௌண்ட்டை கட்டிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். லீகலை தாண்டி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பாக இருந்தால் தனுஷ் வந்து இறங்கி அந்த ப்ரெஸ் பீப்புளை சந்திக்கிற வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு மாதிரியான முகாமைப்புகள் இருக்கும். அதுக்கு பத்திரிகையாளர் சந்தித்த பிறகு எப்படி நடந்துக்குவாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதாவது ரொம்ப ஒரு உண்மையே தெரியாத ஒரு அப்பாவி மாதிரி சொல்லுங்க சார் அப்படின்னு கையை கட்டி ரொம்ப பவ்யமாக, ஆனால் ஒரிஜினல் கேரக்டர் அது கிடையாது. புதுப்பேட்டையில் அழகம் பெருமாள். ஆமாம், அதே ஏறக்குறைய அதே மாதிரி தான் இருப்பாப்ல. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் சுபைர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சோசியல் மீடியாவே பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது நயன்தாரா தனுஷ் மோதல். நாளை மறுநாள் நெட்ஃப்ளிக்ஸில் நயன்தாரா விக்னேஷ் சிவன் அவருடைய வெட்டிங் ஆல்பம் வந்து அந்த வீடியோ வெளியாக இருக்குது. கிட்டத்தட்ட 2 வருடமாக தனுஷ்ட நாங்கள் போராடினோம், நானும் ரவுடிதான் படத்தின் மூலமாக தான் அவங்களுடைய காதல் மலர்ந்தது. ஸோ அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல் காட்சிகள் இமேஜை நாங்கள் பயன்படுத்துறதுக்கு தனுஷ்ட கேட்டோம், அதை வந்து மறுத்துட்டாரு. என்ன காரணம்னே அவர் சொல்லலை. டீசர் வீடியோவில் நாங்கள் வந்து ஒரு சின்ன பிட்டு வெளியிட்டோம் அந்த மியூசிக் தொடர்பாக, அதுக்கு வந்து 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டிருக்காரு. திட்டமிட்டு பழி வாங்குறாரு தனுஷ் அப்படின்னு நயன்தாரா வந்து கோபத்தில் வெடிச்சிருக்காங்க. உண்மையில என்ன நடந்தது? இல்லை, முதல்ல இது ஆல்பம் கிடையாது, நயன்தாரா டாக்குமெண்ட்ரியாக மாற்றப்பட்டு ஆக்சுவலாக ஆல்பமாக எடுக்கப்பட்டு டாக்குமெண்ட்ரியாக மாற்றப்பட்டது. விக்னேஷ் சிவன் நயன்தாரா திருமணம் 2 வருஷம் ஆச்சு. எப்பயுமே இப்போ இந்த நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஓடிடி தளங்களாக இருக்கட்டும், சில யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், ஒரு பெரிய விலை கொடுத்து அதை வாங்கிடுறாங்க. பிரபலியமானவர்களுடைய திருமணம், வெட்டிங், இந்த என்கேஜ்மெண்ட், இந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்குறாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் அதை வாங்கிட்டாங்க. இவருடைய திருமணத்தை முழுவதுமாக கவரேஜ் பண்ணிட்டாங்க, ஷூட் பண்ணிட்டாங்க. அதை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நானும் ரவுடிதான் படத்துலேருந்து சில காட்சிகள் அங்கேருந்து அவங்க லவ் ஸ்டார்ட் ஆன மாதிரி அதோட திருமணம் ஆகிற மாதிரி முடிச்சிருந்தாங்க. அது ஒரு வெட்டிங் ஆல்பம் மாதிரி. ஆனால் அதற்கு வந்து இப்போ திருமணமாகி ஒரு மாதம் 2 மாதத்தில் வந்திருக்கும். இன்றைக்கி திருமணமாகி அவங்களுக்கு 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, நானும் ரவிதான் படத்தினுடைய ப்ரொடியூசர் வந்து தனுஷ். எல்லாருக்கும் தெரியும், தனுஷ் தான் ஒன்றரை ப்ரொடக்ஷன் தான் அது. அப்போ நீங்கள் படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளையோ ஃபோட்டோவையோ ஆடியோவையோ எதுவும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு 2 பேருக்குள்ள என்ஓசி வாங்கணும், இல்லைன்னா கேஸ் போடுங்கிற மாதிரியான வாக்குவாதங்கள் கடந்த 2 வருஷத்துமா 2 தரப்புலையும் மாறி 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 பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே 2 வருஷம் கழித்து கல்யாண ஆல்பத்தை நம்ம ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கல்யாண ஆல்பங்கிற மேட்டரை அப்படியே தூக்கி வச்சுட்டு இதை வந்து டாக்குமெண்ட்ரியாக மாற்றிட்டாங்க. அதாவது நயன்தாரா வந்து அங்கே கேரளாவில் இருந்து கிளம்பி வந்து அதற்கு பிறகு இவங்க வந்து சினிமாவில் பிரபலியமாகி விக்னேஷ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற வரைக்கும் கம்ப்ளீட்டாக அவங்களோட ஜேர்னியாக பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு அதுலேயும் இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதம் ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இந்த மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. இப்போ அந்த நேரத்தில் தான் தனுஷ் வந்து 10 கோடி ரூபா கேட்டு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாரு. கார்பரேட் சாக்ஸில் 10 கோடி ரூபா வேணும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாரு. அந்த நோட்டீஸை பார்த்தோன்னே தான் நயன்தாரா வெட்டிச்சு சிதறி 3 பக்கத்தில் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. கடவுள் மன்றத்தில் நீதிமன்றத்தில் வேணால் நீங்கள் ஜெயிச்சிடலாம், கார்பரேட் சாக்ஸ் பிரகாரம் வாங்கி கடவுள் மன்றத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியாது, அவங்க உங்கள் ரசிகர்கள் முன்னால் நீங்கள் அப்பாவியை போல் நடிப்பது மாதிரி ஏற்ற நடிக்காதீங்கன்ற மாதிரி கடுமையாக சாட்டிட்டாங்க. 2016 நீங்கள் ஃபிலிம் ஃபேரில் பேசினது உங்கள்கிட்ட வன்மம் இருக்குது, வஞ்சம் இருக்குதுன்னு பயங்கரமாக பேசிட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆக போகிற அந்த டாக்குமெண்ட்ரியில் ஏதோ சில ஃபோட்டோஸும் எடுத்துருக்காங்க போல், சில வீடியோ ஏதோ மியூசிக்
கிளிப் ஒன்று போட்டிருக்காங்க போல், அதுக்கு தான் தனுஷ். இந்த 2 வருஷமாகவே 2 தரப்புலையும் மாறி மாறி பேச்சுவார்த்தை நடந்துச்சு. 2 மேனேஜர் சைடில் பேசினாங்க, தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தாங்க. அதுக்கு பிறகு முடிவு இல்லாமல் தான் இன்றைக்கி இந்த தடவை வந்து இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. அதை மேக்ஸிமம் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு அதை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துடுவாங்க. இதுதான் நடந்திருக்கக்கூடிய பிரச்சனை. அதுக்கு பின்னாடி என்ன அப்படிங்கிறது தான் இப்போ எல்லோரும் என்ன 2 பேருக்குள்ள என்ன இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா, முதல் காரணம் ஈகோ தான். ஓகே, என்னுடைய படம் என்னுடைய பேனரில் நீங்கள் ஏன் பயன்படுத்தாமல் பண்ணீங்கிறது ஒரு ஈகோ. 2வது விக்னேஷ் சிவனுக்கும் தனுஷுக்கும் சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. அது ஃப்ளாஷ்பேக், அது பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. அது நம்ம ஓப்பனாக பேசணும்னு வச்சுங்களேன் ஆரம்பத்துலேருந்து. அதனால இப்போ அந்த ஒரு மோட்டிவேஷன் தனுஷுக்கு இருக்குது. அப்போ தனுஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தனுஷினுடைய முகம் வந்து இன்றைக்கி வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பாக இருந்தால் தனுஷ் வந்து இறங்கி அந்த ப்ரெஸ் பீப்புளை சந்திக்கிற வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு மாதிரியான முகாமைப்புகள் இருக்கும். அதுக்கு பத்திரிகையாளர் சந்தித்த பிறகு எப்படி நடந்துக்கிடுவாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதாவது ரொம்ப ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு அப்பாவி மாதிரி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கையை கட்டி ரொம்ப பவ்யமாக, ஆனால் ஒரிஜினல் கேரக்டர் அது கிடையாது. புதுப்பேட்டையில் அழகம் பெருமாள் ஒருவர். ஆமாம், அதே ஏறக்குறைய அதே மாதிரி தான் இருப்பாப்ல. ஓகே, ஒரு அதை ஃபாலோ பண்ணி தான் சிவகார்த்தியன், அதை ஃபாலோ பண்ணி தான் கவின். நீங்கள் இப்போ சமீபத்தில் சிவகார்த்தியன் கவினுடைய இன்டர்வியூலாம் பார்த்துருப்பீங்க. நிறையா பார்க்குறப்ப ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது. அமரன் ஸ்டேஜில் ஆடியோ லான்ச் ஸ்டேஜில் பேசும்போது தனுஷை ஏன் ஃபாலோ பண்ணுறீங்க, காப்பி அடிக்கிறீங்க, சிவகார்த்தியின் மீது விமர்சனம் வந்தது. ஆமாம், அதே மாதிரி நடிக்கல. இல்லை, இவர் தான் குருநாதர். அவர் இவர் தான் குருநாதர். எல்லா வேலைகளுக்கும் குருநாதர் தலைவன் தான். எல்லா வேலைகளுக்கும் தலைவன் தான் குருநாதர். தலைவனை ஃபாலோ பண்ணி தான் சிவகார்த்திகேயன், சின்ன தளபதிக்கு இன்னொருத்தர் வந்திருக்காருல்ல கவின், குட்டி தளபதி. அதாவது இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணால் சினிமாவில் நீங்கள் எந்த உயரத்துக்கு போனாலும் நிலைச்சிருக்க முடியாது. கமலஹாசன், ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு பெரிய ஜீனியஸ் இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு உண்மை இருந்துச்சு, யதார்த்தம் இருந்துச்சு. உங்களுக்கு ஏதோ ஒரு புகழின் உச்சியில் ஏதோ ஒரு காலத்தில் போயிட்டீங்க, அதை தக்க வச்சுக்கிறதுக்கு கொஞ்சமாவது நேர்மையும் யதார்த்தமும் இருக்கும். அதை இவங்க வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பாக இருக்கட்டும், ஒரு ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், ஒன்றுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிறது. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒருத்தருக்குள்ள போட்டி, உனக்கு எனக்கு போட்டி, எனக்கு போட்டி, உம்பட ஓடிடக்கூடாது, அவம்பட ஓடிடக்கூடாது அப்படின்னு. இப்போ நயன்தாரா, விக்னேஷ் சிவன் இந்த தனுஷ் பிரச்சனைக்கு அந்த ஒரு ட்ரையாங்கிள் பிரச்சனை தான். தனுஷுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் இருக்குது. இந்த கல்யாணம் நடந்ததில் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் இருக்குது. அதற்கு பிறகு நம்மள்ட்ட கேட்காம பயன்படுத்திட்டாங்கிற ஒரு ஈகோ தான். அந்த ஈகோனால நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து. ஆனால் 2 வருஷமா அவர் கேட்டு தானே இருக்காங்க, இவர் தானே மறுத்துட்டாரு. 2 வருஷமாக பேச்சுவார்த்தை நடக்குது. ஓகே, 2 வருஷம். இப்போ சுதா கோங்கரா ஒரு படம் பண்ணுறாங்க, அப்புறம் நான் ஒன்று சிவகார்த்தியன் வச்சு. அந்த படத்தை 2D தான் ஆரம்பிக்கிறதாக இருந்து யூனிட்லாம் மதுரைக்கு போயிடுச்சு. மதுரை அமெரிக்கன் காலேஜில் ஷூட் பண்ணுறதுக்கு யூனிட்டே போயிடுச்சு. அதுக்கு பிறகு ஸ்கிரிப்டில் சேஞ்ச் பண்ண சொல்லி அவங்க முடியாதுன்னு படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த படத்தை சிவகார்த்தியன் வேற ஒரு நிறுவனத்துக்கு பண்ணுறாரு. இப்போ அந்த படத்துக்கு நான் பண்ண வேலையெல்லாம் கொடுக்கணும் NOC கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கல. இந்த பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. அப்போ இது ஒரு பஞ்சாயத்து வந்து இப்போ 2 வருஷமாக போகுது. NOC 2 வருஷமாக கேட்குறாங்க, முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. தர முடியாமல் இன்றைக்கி நாளைக்கு இழுத்து 2 வருஷமாக போனதுக்குனால தான் அந்த ஆல்பம் டாக்குமெண்ட்ரியாக மாறுது. ஆல்பம் வேறு வழி இல்லாமல் பெரிய அமௌண்ட் கொடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அதை ஏதாவது சந்தைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து வேறு டாக்குமெண்ட்ரியாக மாற்றி வேறு இன்டர்வியூஸ்லாம் எடுத்து ஜாயின் பண்ணி அதை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக கொண்டு வராங்க. இப்போ இந்த பிரச்சனைங்கிறது வந்து 2 வருஷமாக போயிருக்கு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றால் வந்து ஆல்பமே வேணாம், அதை நாங்கள் டாக்குமெண்ட்ரியாக மாற்றிக்கிறோம்னு சொல்லி டேட்டா ரிலீஸ் பண்ணி ட்ரெய்லர்லாம் லான்ச் பண்ண பிறகு தனுஷ் வந்து நோட்டீஸ் விட்டது தான் நயன்தாராவை இந்த அளவுக்கு கொந்தளிக்க வச்சிருக்கு. இப்போ 2 வருஷமாக பேச்சுவார்த்தை நடந்ததுன்னா தனுஷ் தரப்புல இருந்து அமௌண்ட் கேட்டாங்களா, நீங்கள் பயன்படுத்தினா இவ்வளோ அமௌண்ட் எனக்கு. ஆமாம், காப்பி கொடுக்கறதுக்கு இவங்க ரெடியாக இல்லை. ஆமாம், அது ஒரு ஏதோ பெரிய அமௌண்ட் கேட்டிருக்கிறாரு, இவங்க குறைவான அமௌண்ட் தரேன்ருக்காங்க. அந்த மாதிரி பார்கிங்லேயே போயிருக்கு. 2 வருஷம் மாறி பேச்சுவார்த்தையில் போய் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து வெடிச்சு இன்னைக்கு கடைசி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு திருப்பி நோட்டீஸ் அமைச்சிருக்காரு. திருப்பி நோட்டீஸ் அமைச்சது தான் நயன்தாராவுக்கு இவ்வளோ இதாக இருக்குது. அது சொல்கிறாங்க, நான் ஒரு தனி மனுஷியாக வந்து ஆரம்பிக்கிறது அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் வந்து அப்பாவோட தயாரிப்புல அண்ணனோட வளர்ப்புல நீங்கள் வந்து கிடையாது, நான் வந்து தானாக வளர்ந்த. சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. நயன்தாரா வந்து ஒரிஜினல் பேர் டயானா. ஆமாம், அவங்க வந்து அப்போ தமிழில் ஐயா படங்கள்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு படத்துக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணுறேன். ஓகே, அந்த படத்துக்கு பாவனா, டயானா இவங்க 2 பேருடைய ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு அவருடைய மேனேஜர் வர்றார். மேனேஜரில் அவர் ஒரு பிஆர் வர்றார். இந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க. இந்த பாவனா ஃபோட்டோ காட்டுறாரு. பாவனா வந்து மலையாளத்தில் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிட்டாங்க, சொப்பன கூடன்னு ஒரு படம் பண்ணிட்டாங்க. இப்போ டயானாங்கிறது அவங்க ஏதோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தானு சார் படத்தில் பண்ண போகிறாங்க. நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த ஃபோட்டோஸை காமிச்சு கொஞ்சம் குண்டாக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த ப்ராஜெக்ட்ஸில் அவங்க உள்ளே வர முடியல, போயிடுச்சு. அதுக்கு பிறகு வேறு ஆக்டர்ஸை வச்சு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒரு மேனேஜர் வச்சு பிஆர்ஓ வச்சு தான் வாய்ப்புகளை தேடி தன்னை உருவாக்கி
தனிப்பட்ட முறையில் நயன்தாராவினுடைய இந்த கிராஃப்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய போராட்டம். கண்டிப்பா. அதாவது ஒரு மனிதருக்கு வந்து காதல் ஒரு முறை வரலாம். 2, 3 காதல் தோல்வி, ஏமாற்றம் ஒரு கட்டத்துல இந்த நம்ம ராஜாராணி படத்துக்கு முன்னாடி நயன்தாராவோட லைஃப் வந்து அப்படி தலைகீழா போயிருச்சு. ஃபாலிங் டவுன்ல போயிருச்சு. பணம், தன்னுடைய பெர்சனல் லைஃப் எல்லாம் போய், அதற்கு பிறகு ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்திருக்கிறாங்கிறதுல பெரிய விஷயம். அந்த காலத்துலலாம் ஒரு சிறு தோல்விக்கே சூசைட் பண்ணிக்கிறாங்க. நடிகைகள் வந்து அந்த காலத்துல நிறைய நடிகைகள் வந்து அவங்க புகழின் உச்சியில் இருப்பாங்க. அவங்கள இன்னைக்கு உலகமே கொண்டாடும், உலகமே இயங்கும். பட் அவங்க ஒருத்தவங்க இயங்கிட்டு இருந்துட்டு இறந்து போவாங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளரா, நடிகையா, ஒரு பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபரா இன்னைக்கு இருக்கிறாங்க. லேடி சூப்பர் ஸ்டார். லேடி சூப்பர் ஸ்டார், ஆளுமை மிக்க நபரா இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க. அப்ப இந்த இது வந்து 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஈகோ போய்கிட்டே இருக்கு. ஆரம்பத்தில் 2015லேருந்து ஒரு ஈகோ போய்கிட்டே இருக்கு. அதன் வெளிப்பாடு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து பிரச்சனை வெடிச்சிருக்கு. குறிப்பா அந்த படத்துல பாடல் எழுதும்போது அந்த பாடல் வரிகள்ல வந்து நயன்தாரா அவர்களுடைய வேதனை, அந்த பாடல் வரிகள் மூலமா தான் அவங்களுக்குள்ளே ஒரு லவ் ஏற்பட்டது அப்படிலாம் சொல்றாங்களே. ஸோ இந்த ஆல்பத்துக்கு அந்த பாடல் இல்லாம முழுமை பெறாது அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கையா இருக்குது. அதாவது நானும் ரவுடிதான் படத்துல தான் அவங்க காதல் உச்சத்துல இருக்கு. ம். அதை வந்து ரொம்ப ரசிச்சு அந்த படத்துல ஷூட் பண்ணியிருப்பாப்புல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா. அப்ப அதை ஃபீல் பண்ணி தான் வந்து இதே இருப்பாரு. தேவயானி ராஜகுமாரன் இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி தான். தேவயானி ராஜகுமாரன்னா படத்துல தேவயானி ஹீரோ நடிக்கிறாங்க. ராஜகுமாரனுக்கு ஒரு ஒன் சைடா ஒரு லவ் ஓடிட்டே வந்திருக்கு. அப்ப காத்து காத்து கண்கள் பூத்திருக்கு நீ வருவாயேன்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. ஏறக்குறைய அதை ஃபீல் பண்ணி தான் அவர் எழுதியிருக்கிறதா அவரே ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருந்தார். அந்த மாதிரி இவரே அந்த படத்துக்கு பாடல் எழுதுறதுனால முழுக்க முழுக்க காதலினுடைய ஃபுல் எமோஷனல் அப்படியே கொட்டி எழுதியிருப்பார் அந்த படத்தில் இந்த பாடல்லாம். அப்படிங்கும் போது அதை வந்து இந்த இடத்துல கரெக்டாக ஒரு காதல் ஆரம்பிச்ச இடம் இருக்கு இல்லையா, அதை இந்த இடத்துல பயன்படுத்துறது ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கு இவர் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு. பெரிய முட்டுக்கட்டையாக இருக்காரு. நீதிமன்றம் வரைக்கும் போகிறாரு. ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு இன்னைக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. இனி அவர் தரப்புலேருந்து ஒன்றும் எதுவும் பேசலை, வரல. இனி அடுத்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பா நயன்தாரா அந்த அறிக்கையிலே சொல்லும்போது அந்த படம் வந்து வெற்றி அடைந்தது தனுஷால ஏத்துக்க முடியல. ஒரு தயாரிப்பாளர் நோக்கம் என்ன இருக்கும், மிகப்பெரிய உள்ள படம் வெற்றி பெறணும், அதன் மூலமா நம்ம பெரிய லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னா. படம் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ரீதியில் அவங்க எழுதியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு வந்து பெரிய பிரச்சனை. அதெல்லாம் சினிமாவில் அந்த சர்வ சாதாரண ஒருத்தர் காலி பண்ணுறதுக்கு படம் எடுக்கிறதுலாம் எடுப்பாங்க. ஓகே, சமீபத்தில் ஒருத்தர் காலி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி காலி பண்ணுறதுக்காக படம் எடுக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. பணமே போனாலும் பரவாயில்ல வெந்திரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது. சினிமாக்குள்ளே வந்து அதுக்குள்ளே ஒரு பெரிய அரசியல் இருக்காது. வெளியில் இருக்கிற அரசியல் காட்டிலும் சினிமாக்குள்ள அரசியல், இப்போ இருக்கிற நடிகர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அரசியல் ரொம்ப கேவலமான அரசியல். நல்லா பேசிடுவானுங்க, உடனே பார்த்தோன்னே கட்டி பிடிச்சிடுவானுங்க, ஹக் பண்ணிக்கிறானுங்க, இன்னும் பிரம்மானுங்க, என்ன டூம் பண்ணுங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இவனை காய் பண்ணு வளரவே விடக்கூடாது. அவர் பத்திரிக்கையாளரை பார்த்தா கையை கட்டி நிற்கிறது, பகுதியாக பேசுகிறது, எல்லா வேலையும் இருக்கும். ஆனால் வெளியில் பார்க்குறப்ப ஒரு தன்னை வந்து ஒரு ஒரு அப்பாவியை போல், பார்ப்பதற்கு அப்பாவியை போல்னு வரை ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் சில நடிகர்கள்லாம் இது ஓப்பனாக சொன்னால் சிம்பு பத்திரிக்கையாளர் சந்திப்பாக இருந்தாலும் சரி, ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருந்தாலும் சரி, இங்கே என்ன சொல்லுதோ அங்கே இங்கே இருக்கிற மாதிரி எதையும் ஓப்பனாக பேசக்கூடிய, அதனால தான் பிரச்சனையே. அதனால தான் சிம்புக்கு பிரச்சனையும் சரி, அதனால தான் ப்ளஸ்ஸும் சரி. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு குரூப் என்ன பண்ணுதுன்னா, இது வந்து படத்தில் காட்டிலும் இந்த ஸ்டேஜில் தான் பெர்ஃபார்மன்ஸ் பின்னி எடுக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக வந்து தனுஷோட ஆதிக்கம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெரிய அளவில் இல்லாட்டினாலுமே அவருமே வந்து ஒரு முக்கியமான இடத்துல தான் இருக்காரு. ஸோ இந்த 3 பக்கம் அறிக்கையின் மூலமாக அவங்க கோபத்தை வெளிப்படுத்துறாங்கன்னா தனுஷ் சைட்லேருந்து என்ன மாதிரியான எதிர்வினைகள் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் எதிர்கொள்ள தயாராக தான் இருக்காங்க நயன்தாரா. தயாராக இருக்கலாம், வந்து பாருங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. போகிற போக்கில் வந்து அவங்க சொல்லலாம். அவங்க இருக்கிற அத்தனை மன குமுறலையும் கொட்டியிருக்கிறாங்க. உங்களை பற்றி எனக்கு தெரியாதா, கடவுள் மன்றத்தில் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. நீதிமன்றத்தில் நீங்கள் கிளைம் பண்ணி காசு வாங்கிட்டு போகலாம், கடவுள் மன்றத்தில் தண்டிக்கப்படுவீங்க, உங்களுடைய கெட்ட எண்ணம் எனக்கு தெரியாதா, கெட்ட புத்தி தெரியாதா அப்படின்னு நேருக்கு நேரம் சண்டை போடுற மாதிரி ஒரு 3 பக்கம் அறிக்கையை கொடுத்துருக்காங்க போது அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் தான். நயன்தாராவை நீங்கள் சாதாரணமாக நிறுத்தி விடாதீர்கள். நயன்தாராவுக்காக பெரிய ரசிகர் கூட்டமே இருக்கு அப்படிங்கிறது பலருக்கும் சினிமாவில் இருக்கவங்களுக்கு புரியும். நயன்தாராவை தொட்டா எங்கே ஷாக் அடிக்கும் அப்படின்னு அது போக போக தனுஷுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். குறிப்பாக எந்த ஒரு நடிகைகள் வந்து விவாகரத்தானாலுமே தனுஷ் பெயர் தான் அடிபடும். அது வந்து மீம்ஸாக போடுவாங்க, நிறைய பேர் ஜாலியாக கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பெரிதளவில் யாருமே சீரியஸாக பேசலை. ஸோ இந்த விவகாரம் வரும்போது அதையுமே சேர்த்து வச்சு பேசக்கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லை அதுக்கு ட்ரை பண்ணல அவர் அதுக்கு ட்ரை பண்ணல. இது இவங்க விக்னேஷ் சிவனுக்கும் தனுஷ் தனிப்பட்ட முறையில் ஒரு பிரச்சனை. அதுக்கு பிறகு இந்த இதில் வந்து நம்மளை கேட்காம பயன்படுத்திட்டாங்கிற ஒரு பிரச்சனை. ரெண்டாவது நீங்கள் சொல்கிற மாதிரி அது எதுவும் உள்ள நம்ம என்ட்ரி ஆக முடியலைங்கிறது ஒரு பிரச்சனை. எல்லாம் சேர்த்து வச்சு தான் ஒரு பெரிய பிரச்சனையாக நிற்குது. ஸோ நான் வந்து ஒரு படம் தயாரிக்கிறேன், கஷ்டப்பட்டு பணத்தை போட்டு அந்த தயாரிக்கும் போது நீ வந்து நயன்தாரா வந்து கல்யாணம் பண்ணிட்ட, என் படத்தில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது அப்படிங்கிறத அவரோட ஆரம்ப கட்ட யூகோவா? இல்லை அது ஒரு காரணம். மெயினாக வந்து இந்த இதை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப என்கிட்ட ஏன் கேட்கல,
இளையராஜா அவர்களுடைய பாட்டெல்லாம் எடுத்து போட்டிங்கன்னா அவர்கிட்ட கேட்டிருந்தா கூட விட்டுருப்பார். ஆனால் கேட்காம நீங்கள் பயன்படுத்தி உங்கள்கிட்ட காசு வாங்க விடவே மாட்டார். அது அந்த மாதிரி தான் நான் அந்த காசு போட்டு நான் எடுத்த படத்தில் நீங்கள் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணதை அது நீங்கள் ஆல்பமாக அது டாக்குமெண்ட்ரியாக பண்ணுறப்பையும் பயன்படுத்துவீங்களா அப்படிங்கிற ஒரு இது வருது இல்லையா, அந்த கோபம் வந்தது. அது மியூச்சுவலாக அவங்க பேசியிருக்கலாம். அது ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் லீகலாக பார்க்கும்போது தனுஷ் மேலேயும் ஒரு சரிதான், அவர் பண்ணுறது சரிதான், அவர் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற பாருங்க. இல்லை, லீகலாக பண்ணால் தனுஷ் பண்ணுறது 100% கரெக்ட் தான். நீங்கள் கோர்ட்டுக்கு போனால் தனுஷ் சொல்கிற வாதம் தான் எடுபடும். தனுஷ் கேட்குற அமௌண்ட்டை கட்டிட்டு தான் நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியும். ஆனால் லீகலை தாண்டி இது ஒரு வருஷம் சினிமாவில் இருக்காங்க, சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க, ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நட்பின் அடிப்படையில் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, விட்டு கொடுத்துட்டு போயிடலாம். பட் இதை கொண்டு வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்குறாங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஈகோ, சில பிரச்சனைகள் தாங்க. இப்போ தனுஷ் வந்து இதை சாதாரணமாக கடந்து போயிடுவார் நினைக்கிறீங்களா? அவர் சைட்லேருந்து ஏதாவது அறிக்கை வரும்? கண்டிப்பாக அறிக்கை வந்து இன்றைக்கி நைட்டே நாளைக்கே கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் லீகலாக சந்திச்சிருப்போம் அப்படின்னு அவர் சில உண்மைகளை உடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சைடு வச்சு தான் நம்ம கேட்குறோம். ஆமாம், அவர் சைட்லேருந்து அவர் பேசுவார். நம்ம இப்போ நீங்கள் தனுஷ் சைட்லேருந்து அவர் என்கிட்ட வந்து கேட்கவே இல்லை, என்னை சொல்லவே இல்லை, என்னோட மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் சைடில் உள்ள மனக்குமுறல்களை அவர் திருப்பி கொட்டுவார். ஆனால் வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு, கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அப்படிங்கும்போது கோர்ட்டில் வாங்கிட்டு தான் பண்ணுவாங்க. இப்போ அந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் ஒரு வாரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே அதெல்லாம் மற்ற காட்சிகள்லாம் டெலிட் பண்ணி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, இந்த அறிக்கையை வந்து ஏன் நயன்தாரா வெளியிடுறாங்க? விக்னேஸ்வரன் கூட வெளியிட்டிருக்கலாம் இல்லையா? அவருக்கும் இதில் பங்கு இருக்குது. ஏன் நயன்தாரா மூலம் வெளியிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த அறிக்கை நயன்தாரா கொடுத்தா தானே உங்களுக்கு போய் சேரும் பெருசாக. நயன்தாராங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு நடிகையாக இருக்காங்க. விக்னேஷ் சிவனும் தெரிஞ்ச டேரக்டர் தான். விக்னேஷ் சிவன் டேரக்டர் தானே. நயன்தாரா அறிக்கை தானே இன்றைக்கி ஃப்ளாஷாக போகுது. இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸ் வரைக்கும் போயிடுச்சு இன்றைக்கி. அது அப்படிங்கும் நயன்தாராங்கிற பேரில் கொடுக்குறது தான் சரியாக வரும் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப நன்றி.